Hey guys, so நம்மளுடைய சேனல்ல ஏகப்பட்ட பேர் வந்து POCO X3 மொபைலை வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா வாங்க போறவங்க, அதாவது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க, ப்ரோ நான் POCO X3 வாங்குற மாதிரி ஐடியா வச்சிருக்கேன், வாங்கலாமா? நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்றாங்களே, பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குதான் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸ்டில் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த POCO X3 உடைய ஒரு லாங் டேர்ம் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு முன்னாடியே POCO X3 பத்தின ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அன்பாக்சிங் அண்ட் ஓவர் வியூ பிளஸ் ரிவ்யூ பிளஸ் இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ், ஸ்பீக்கர் வைப்ரேஷன், பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ, இதை பற்றி நிறையாவே பேசியாச்சு. அந்த வீடியோஸ்லாம் சொல்லாத ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறையவே இருக்க போகுது. என்னுடைய பர்சனல் யூஸுக்கு இந்த POCO X3 தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னுடைய யூசேஜுக்கு இதில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்னா நான் ஃபேஸ் பண்ணேன், எப்படி இருந்தது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். POCO X3 லான்ச் ஆகிட்டு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. செப்டம்பர் 22 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சேல் செப்டம்பர் 29 வந்தது. அப்புறம் அக்டோபர் 4 5 தான் என் கையில் கிடைச்சது POCO X3. ஸோ அக்டோபர், நவம்பர், இப்போ டிசம்பரே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த POCO X3 வந்து லாங் டேர்ம் யூசேஜுக்கு டிஸ்பிளே சைடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீரியஸாக நல்லாவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே சைடு நான் ஒரு 10 out of ஒரு 8.5 வந்து நான் கொடுப்பேன். கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கொடுத்துச்சு. கேம் விளாட்றப்ப அந்த 120 Hz நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் ஏதாவது மூவிஸ் பார்க்குறப்பவும் நல்லா இருந்தது, பெரிய டிஸ்பிளே. அண்ட் வீடியோ சாங்ஸ் கேட்குறப்பவும் யூடியூப்பில் நல்லாவே இருந்தது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாவே இருக்குது, அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. செகண்ட் திங், இதோடைய கால் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ கால் குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளமும் நான் ஃபேஸ் பண்ணல. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சீரியஸாக வேறு லெவல். 10 out of 10 வந்து கொடுப்பேன் இந்த POCO X3 பொறுத்த வரைக்கும். இந்த மொபைல் வந்த புதுசில் அதோடைய சவுண்ட் குவாலிட்டி சீரியஸாக வேறு மாதிரி இருந்தது. அப்புறம் நடுவில் ஒரு 2 அப்டேட் கொடுத்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. பிகாஸ் அந்த பேக் சைடில் அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்துச்சுல, அதை கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி விட்டுட்டு அது ஓவரால் சவுண்ட் குவாலிட்டிலையும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் இப்போ வந்து ஸ்டில் ஓகேவாக தான் இருக்குது. பட் பழைய மாதிரி இல்லைனாலும் இப்போவும் சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ அந்த பேஸ் ஆகட்டும், இல்லை அந்த மிட் ஆகட்டும், ஸோ எல்லாமே ஓவரால் பக்காவாக இருக்குது சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் POCO X3 வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியில் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கும். அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோடைய சர்வேல்யூ ரொம்ப கம்மியாக வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுடைய ஏரியாவில் டவர் வந்து வழக்கமாகவே கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் அந்த இடத்துல POCO X3 வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டவர் இன்னமும் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல டவர் கவரேஜ் அவ்வளோவா பெருசாக இருக்காது. நீங்கள் ஒரு சிட்டி சைடோ இல்லை ஒரு டவுன் சைடோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிக்னல் சைடு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நான் இருக்க ஏரியாவில் எனக்கு POCO X3 ஓகேவாக தான் இருக்குது, நல்லாவே சிக்னல் வந்து கிடச்சிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் ஒரு சில டைம் வீட்டுக்குள்ளே இருக்கப்போ டவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து கிடைக்கும். ஸோ சர்வேல்யூ நம்ம கம்மியாக இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். பட் அதோடைய ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் தான், ஒரு இந்த நெட் வந்து சில டைம் கம்மியாக கிடைக்கிறதோ இல்லை சிக்னல் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதோ இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நல்லா இருந்தால் ஒரு விஷயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணிக்கணும். அடுத்து பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதில் இருக்க ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தந்துட்டு இருக்கு. கேமிங் ஆகட்டும், இல்லை மற்ற ஆப் வந்து யூஸ் பண்ணுறதாகட்டும், எல்லா விதமான டாஸ்கிங்கும் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக இருக்குது. இங்கேயுமே லேக் ஆகலை. ஒரு 2GB 3GB கேம் விளாட்னாலுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் சைடு எந்த விதமான ஒரு இஷ்யூமே இல்லை, பர்ஃபெக்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். தென் கேமரா சைட். ஸோ பேக் சைட் கேமரா சீரியஸாக வேறு லெவல். நல்ல ஒரு லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாகவே உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. அண்ட் இந்த பேக் சைட் கேமராவுக்கு நிறைய விதமான எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபோன்லேயே. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ரண்ட் சைட் கேமரா, பேக் சைட் கேமரா ஒன்றா ஒர்க் ஆகிற மாதிரி டியூல் மோடு வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வீலாக் மோடு வந்து இதில் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த வீலாக் மோடு தான். நீங்கள் எங்கேயாவது அவுட்டோரில் ஏதாவது ட்ரெக்கிங் போகிறீங்களா, ஏதாவது பார்க்க போகிறீங்களா, விளாக் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு ஃபோட்டோஸோ வீடியோஸ்லாம் எடுத்து அதை வந்து இன்னொரு ஆப்பில் போட்டு எடிட் பண்ணி அதை பேக்ரவுண்டில் மியூசிக் பண்ணி அதை அவுட்புட்டாக எடுத்து அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை யாருக்காவது சென்ட் பண்ணுறதோ இல்லை யூடியூப்லையோ ஃபேஸ்புக்லையோ போட முடியும். பட் உங்ககிட்ட POCO X3 இருந்துச்சுன்னா இல்லை வீலாக் மோடு இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைலை அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி பிடிச்சினா போதும், ஒரு கிளிப் வந்து ரெடி ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் மொத்தம் 4 கிளிப் எடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து ப்ராசஸ் பண்ணி அந்த 4 கிளிப்பும் அதுவே வந்து மர்ஜ் பண்ணி அதில் டிரான்சிஷனும் அதுவே வந்து அப்ளை பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதுவே அப்ளை பண்ணி நமக்கு வீடியோ வந்து கொடுத்துரும். ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் வீடியோ நமக்கு கொடுத்துருது. அதை வந்து நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸோ இல்லை யூடியூப்பில் ஸ்டோரி போடுறதோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். ஸோ விளாகர்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும் POCO X3.
ஃப்ரண்ட் சைட் கேமரான்னு வரப்ப நான் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக இல்லை, பட் ஸ்டில் ஓகேவாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் சைட்லேயும் நீங்கள் வந்து vlogging வீடியோஸ்லாம் எடுக்க முடியுது, பட் நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் இருக்கணும். ப்ளஸ் இண்டோரில் எடுக்கிற மாதிரி இருந்தால் சுற்றி நல்லா லைட்டிங்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் சைட்லேயும் நல்லாவே வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியுது. பட் லோ லைட்டிங்னு வரப்போ கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது உண்மையாக சொல்ல போனால். நெக்ஸ்ட் இந்த மொபைலோடைய வெயிட். ஸோ வாங்கினப்பவே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ரிவ்யூ போடுறப்போ நம்மளும் சொல்லியிருந்தோம் ஸோ மொபைல் நல்லாவே வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன் அண்ட் யூசேஜ்க்குலாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகேவா தான் இருக்குது. நான் வாங்கின புதுசில் ஒரு 2 நாள் வந்து எனக்கு நல்லாவே வெயிட் ஃபீல் ஆச்சு. ஒன் அண்ட் யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கை வந்து பெயினாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக இவ்வளோ நாள் வந்து யூஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக வெயிட் வந்து ஃபீல் ஆகலை. வெயிட் இருக்குது, பட் எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் ஃபீல் ஆன மாதிரி வந்து இப்போ வெயிட் ஃபீல் ஆகலை, பெருசாக தெரியல. பழகிருச்சு அப்படியே போக போக. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாலுமே இருக்கும். அப்படியே போக போக இந்த வெயிட் வந்து ஒரு பெரிய மேட்டராகவே இருக்காது, அப்படியே பழகிடும் உங்களுக்கே. பட் இந்த வெயிட்டே வந்து ஒரு சில இடத்துல ப்ராப்ளமாக ஆகும். ஸோ யூஸ் பண்ணுறப்ப நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ணுறப்போ நல்லா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் லூஸாக ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நடந்தாலோ இல்லை எங்கேயா போனாலுமே கையிலேருந்து ஸ்கிப் ஆகி கீழே விடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மொபைல் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ப்ளஸ் வெயிட்டாகவும் இருக்கிறதுனால ஈஸியாக உங்கள் கையிலேருந்து கீழே விழுந்துடும். ப்ளஸ் பேக்கெட்டில் வச்சுருந்தாலுமே ஏதாவது ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் போகிறப்ப லைட்டாக எகிர்னாலுமே அந்த வெயிட்டோட பேலன்ஸ் சேர்ந்து அப்படியே மொத்தமாக கீழே விழுந்துடும். ப்ளஸ் உங்ககிட்ட ஒரு லூஸான ஷார்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பேக்கெட்டில் போட்டு ஸ்டெப்ஸ் வந்து ஸ்பீடாக ஓடுவீங்களா, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு பேக்கெட்லேருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மொபைலை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும், பிகாஸ் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் இந்த சவுண்ட் வைப்ரேஷன். வாங்கின புதுசில் பேக் சைடில் செம்மையாக வைப்ரேட் ஆச்சு. அதுவே ஒரு கம்ப்ளைண்ட்டாக பெரிய இஷ்யூவாக இருந்தது. பட் அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வைப்ரேஷனை ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு பெருசாக அந்த வைப்ரேஷனே ஃபீல் ஆகலை. எனக்கு வாங்கின புதுசில் இருந்த மாதிரி இப்போ சுத்தமாக அந்த வைப்ரேஷனே ஃபீல் ஆகலை. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலுமே எனக்கு அந்த பழைய சவுண்ட் குவாலிட்டியை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இப்போவும் இருக்குது. அந்த வந்த புதுசில் வேறு லெவல் சவுண்ட் குவாலிட்டி இருந்தது. ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர்லேருந்து எந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருந்ததோ அதே சேம் சவுண்ட் குவாலிட்டி எனக்கு அப்போ இருந்தது. ஸோ அந்த அப்டேட் பண்ணி அந்த வைப்ரேஷன் கம்மி பண்ணதால இதோடைய சவுண்ட் குவாலிட்டியும் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் இப்போவும் ஓகேவாக தான் இருக்குது சவுண்ட் குவாலிட்டி, பட் இருந்தாலும் பழைய மாதிரி இல்லை. ஸோ அந்த பழைய சவுண்ட் குவாலிட்டி நான் மிஸ் பண்ணுறேன் இப்போவும். ஸோ உங்களை எத்தனை பேர் அந்த பழைய சவுண்ட் குவாலிட்டி மிஸ் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ லாஸ்ட்டாக எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் போக்கோ எக்ஸில் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ. ஸோ இருக்குது உண்மையாகவே. நான் வந்து ஸ்டார்டிங் யூஸ் பண்ணப்போ எனக்கு அது பெருசாக வந்து தெரியல. பட் போக போக வந்து அந்த பேட்டரி ரொம்பவே ஸ்பீடாக ட்ரைன் ஆகிட்டு இருந்தது. நான் பெருசாக எந்த டாஸ்க்கும் பண்ணலாலுமே பேட்டரி வந்து பேக்ரவுண்டில் இழுத்துகிட்டே இருக்குது. அதுக்கான ரீசனும் என்னன்றது தெரியல. அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும்னு நினச்சேன், பட் ஸ்டில் இப்போவும் இன்னமும் ஃபிக்ஸ் ஆகலை. பேட்டரி சீக்கிரமாக தான் ட்ரைன் ஆகிட்டு இருக்கு. ஒரு 4000 mAh உள்ள ஒரு மொபைல் வந்து எந்த அளவுக்கு பேட்டரி பேக்கப் தருதோ அதே பேட்டரி பேக்கப் தான் இந்த மொபைலும் தருது. பட் இந்த மொபைலில் 6000 mAh கொடுத்துருக்காங்க, பட் அந்த அளவுக்கு வந்து இது கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் போக்கோ X3 பொறுத்த வரைக்கும் பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருக்குது. எப்போ ஃபிக்ஸ் ஆகும்னு தெரியல. புதுசாக போக்கோ X3 மொபைல் வாங்குற மாதிரி ஐடியா வச்சுருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. பேட்டரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ட்ரைன் ஆகுது. தென் ஹீட்டிங் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசாக வந்து ஹீட்டிங் ஆகலை. பட் நான் கால் ஆஃப் டியூட்டியை வந்து நான் ஒரு 1 hour கிட்டே கேம் ப்ளே பண்ணேன். எனக்கு அப்போ வந்து ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமாக தெரியல. பட் அதுவே வந்து நான் ஃப்ரீ ஃபயர் வந்து அதே 1 hour கேம் ப்ளே விளாட்றப்ப ஓவர் ஹீட் ஆச்சு, செம்மையாகவே ஹீட் ஆச்சு. அதுக்கான ரீசன் என்னன்றதுன்னு தெரியல. ஸோ ஒரு கேம் விளாட்றப்ப ஹீட் ஆகலை, ஒரு கேம் ஆடுறப்ப ஹீட் ஆகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் வந்து இந்த போக்கோ X3க்கு ஏற்ற மாதிரி சரியாக ஆப்டிமைஸ் பண்ணலைன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூ தான், சின்ன சின்ன அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அதெல்லாம். ஸோ ஓவரால் ஹெவி ஹீட்டிங் இஷ்யூ வந்து போக்கோ எக்ஸ்லாம் இன்னும் அவ்வளோவா ஃபீல் பண்ணல. ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஆகட்டும், ஒரு சில கேம் விளாட்றப்போம். பட் ஃப்ரீ ஃபயர் ஆடுறப்ப மட்டும் எனக்கு அந்த ஹீட்டிங் வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி ஓவராலாக போக்கோ X3 ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஒரு மொபைல் தான். அதுவும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு 17,000 ஒரு 17,500 rupeesக்கு இது 100% ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஒரு சில சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா போக்கோ X3 கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். இந்த பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ மட்டும் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல. அடுத்த அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது எல்லாமே நான் யூஸ் பண்ணி பார்த்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களில் நிறைய பேர் போக்கோ X3 வந்து வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் போக்கோ X3 எப்படி இருந்தது, வாங்கலாமா வேண்டாமா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயம் அதெல்லாம் வந்து ஷார்ட்டாக அப்படி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா புதுசாக போக்கோ X3 வாங்க போகிறவங்களுக்கு அது ஒரு ஐடியா வந்து கொடுக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.